எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சுப்பாருங்க. நான் சிஎம் ஆகணும். இதுதான் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்க பெண்களுக்கு தரம் மரியாதை. அவங்க எல்லாருமே இப்படிதான் பெண்களை நடத்துவாங்க. இப்போ ஏன் திடீர்னு முக்தாரை பத்தி பேசுறேன்னா, ஒரு பொம்பளை முக்தாரை பத்தி பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த ஒரு லீடு. விசிக கட்சியில பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அந்த ஆளு பண்ண கட்ட பஞ்சாயத்து தான் லாஸ்ட் 2-3 டேஸா பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த ஆள் பண்ண அந்த காரியத்தினால அந்த ஆளை மட்டும் வச்சு செய்யல, இந்த நெட்டிசன்கள், பாலிமர்காரன், இவங்க எல்லாருமே அந்த ஆளை மட்டும் இல்லாம அந்த ஆளுடைய பொண்டாட்டியும் வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க, போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா இந்த விசிகால கட்ட பஞ்சாயத்து, நாடக காதல் இதெல்லாம் நார்மல் தானே, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானே, இதுல என்னப்பா ஸ்பெஷல்னு நீங்க கேட்பீங்க. அதெல்லாம் விசிகால நார்மல் தான். ஆனா இந்த எம்எல்ஏ பாலாஜி இருக்கார் இல்லையா, இவர் பண்ண காரியம் பயங்கரமான காரியம். விசிகா எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் இந்த சாப்பர்லாம் வச்சுக்கிட்டு, இந்த ஹெலிகாப்டர்லாம் வச்சுக்கிட்டு டூரிசம் பண்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. அந்த டூரிசம் நிறுவனத்துக்கிட்ட நம்ம கட்ட பஞ்சாயத்து கோஷ்டி காசு கேட்டு மிரட்டி இருக்கு. ஏய், ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்குதா, டிரைவர் கிட்ட லைசன்ஸ் இருக்குதா, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா, ஒழுங்கு மரியாதையா நாங்க கேட்கற காசை குடு அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க. திரு பாலாஜி அவர்களே, எம்எல்ஏவா இருக்கீங்க, ஆனா மூலன்றது கொஞ்சம் கூட இல்லையே, ஏன் இப்படி தற்கூரித்தனமா பேசுறீங்க? லைசன்ஸ் வாங்காம அவங்களால எப்படி ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு ஒரு டூரிசம் பிசினஸா பண்ண முடியும்? சொல்லுங்க, எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு காசு வேணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், காசு கேட்டு மிரட்டுறீங்க, அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரணத்தை வேற சொல்றீங்களா? நீங்க ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு நல்லா காசு பாக்குறீங்க, எங்களுக்கு எங்கிருந்து காசு வரும், எங்களுக்கு யாரு காசு கொடுப்பா, நீங்க தான் எங்களுக்கு காசு கொடுக்கணும்னு மிரட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி காசை புடுங்க பார்த்திருக்காரு. நீங்க ஹெலிகாப்டர்லாம் வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு அதனால என்ன லாபம், எங்களுக்கு யாரு காசு கொடுப்பா அப்படின்ற மாதிரி பிச்சை எடுத்திருக்காரு. மேடையில் இந்த விசிக காரங்க என்னெல்லாம் பேசுவாங்க, நசுக்குறாங்க, பிதுக்குறாங்க, அமுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இன் ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? ஹெலிகாப்டர் வச்சு டூரிசம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட காசு கேட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க, மிரட்டுறாங்க, காசுக்காக மிரட்டிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதா, அசிங்கமாவே இருக்காதா? அரசாங்கம் தான் உங்களுக்கு சம்பளம் தராங்களே, அது உங்களுக்கு பத்தாதா? அதுக்கும் மேல இத மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு கேட்டு மிரட்டி சம்பாதிக்கணுமா? வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? பாலாஜி செய்த இந்த ஒரு செயல் ஏன் இப்போ பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு விசிகாவை போட்டு பொழக்கிறாங்கன்னா, அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. திரு பாலாஜி அவருடைய மனைவி, அவங்க ஷர்மிளா, அவங்களே டாக்டர்னு வேற சொல்லிப்பாங்க. அந்த ஷர்மிளாவை இந்த நெட்டிசன்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, பர்சுவாயி பங்கஜம், கீஞ்சவாயி அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. இந்த டாக்டர் ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, இவங்க பெரிய உத்தமி மாதிரியும் உத்தம சீலர்கள் மாதிரியும் யோகியவான் மாதிரியும் பேசிட்டே இருப்பாங்க. யாராச்சும் திமுகவுக்கு எதிராக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் களத்தில் புதுசா திமுகவுக்கு எதிராக யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊபிஸ்களை விட இவங்க அசிங்கமா பேசுவாங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தா இல்லையா, அதுல நடிகை த்ரிஷாவை அந்த முக்தாரி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசியிருந்தான், அதே மாதிரி தான் இந்த டாக்டர் ஷர்மிளாவும் தொடர்ந்து ஆபாசமா அருவருப்பா பேசிட்டே இருப்பாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திராவிட கோஷ்டிகள், இந்த திராவிட கொத்தடிமைகள்லாம் இருப்பானுங்க இல்லையா, அவங்க எல்லாருமே விஜயை பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய நடிகைகள் கூட திரு விஜய் அவர்களை லிங்க் பண்ணி ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த டாக்டர் ஷர்மிளாவும் த்ரிஷா அவர்கள் கூட திரு விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி ரொம்ப மோசமாலாம் பேசியிருக்காங்க. இவங்க தாவேகா காரங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வியை எப்படி கேட்கறாங்க தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா த்ரிஷா புருஷனுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணா இருந்துகிட்டு, அதுவும் நடிகையா வேற இவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருந்துகிட்டு இன்னொரு நடிகை இன்னொரு பெண்ணை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, கொச்சப்படுத்தி பேசுறாங்க. இவங்கள மாதிரியே ஏகப்பட்ட ஆபாச பெண் பேச்சாளர்கள் அந்த கோஷ்டில இருக்காங்க. ஃபேக்ட் வச்சு பேசாம, லாஜிக்கலான கேள்விகளை கேட்காம, வெறும் ஆபாசமா அருவருப்பா மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் ஷர்மிளா பேசின பேச்சுக்கள், இவங்க கணவர் பாலாஜி, எம்எல்ஏ பாலாஜி அவர் பேசின பேச்சுக்கள், அப்புறம் விசிகால இருக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகள் அவனுங்க பேசின பேச்சுக்கள், அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு செய்யற மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டு பொழக்கிறாங்க. நெட்டிசன்கள் கலாச்சி தள்ளுறாங்க. இந்த முக்தார் இருக்கா இல்லையா, அவன் ஆம்பளை ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, அவங்க பொம்பளை முக்தார். இவங்க ரெண்டு பேருக்குமே பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாலினம்
அந்த பாலினம் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி இவங்களுடைய புத்தி ஒரே மாதிரியான புத்தி தான். ஷர்மிளாவுக்கு விசிகா எம்எல்ஏ பாலாஜி 3வது புருஷனோ 4வது புருஷனோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். அதுக்கே இந்த ஷர்மிளா என் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் உத்தமர், அவர் இது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாரு, யாரையும் மிரட்டவே மாட்டாரு, இது மாதிரி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா பெரிய உத்தமி மாதிரி பேசிட்டு இருக்கு. கட்ட பஞ்சாயத்து பண்ணீங்களா இல்லையா, காசு கேட்டு மிரட்டினீங்களா இல்லையா, இந்த ஒரு கேள்வியை தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் இந்த அம்மாவும் சரி, இந்த அம்மாவுடைய புருஷனும் சரி, அவங்க கொடுக்குற விளக்கம் இருக்கே விளக்கு மாறு மாதிரி இருக்கு. விளக்கு மாறு மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வராங்க. அந்த ஹெலிகாப்டர் டூரிசம் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய சின்ன பசங்களாம் இருக்காங்களாமா, ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களாம் இருக்காங்களாமா. இந்த ஹெலிகாப்டரை பார்த்தா அவங்க பயப்படுறாங்களாமா, அந்த சத்தத்தினால அவங்களால படிக்க முடியலையாமா. இது மாதிரியான காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா ஏய் உன்கிட்ட என்ன கேட்குறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணியா, காசு கேட்டு மிரட்டினியா, இதை தானே கேட்குறாங்க, இந்த கேள்வி தானே கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லாம சத்தம் வருது ரத்தம் வருது, எதுக்கு இந்த உருட்டெல்லாம்? உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்ன? அந்த ஹெலிகாப்டர் டூரிசம் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் பர்சனலாக கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருக்காரு. பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அப்புறம் சபாநாயகர் அப்பாவு அவர்களை பார்த்து எம்எல்ஏ பாலாஜி செய்யக்கூடிய கேடுகட்ட செயல்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறமா எம்எல்ஏ இந்த விசிகா எம்எல்ஏ பாலாஜி அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் அந்த நிறுவனத்துக்குலாம் போனதே கிடையாது, அந்த நான் பார்த்ததே கிடையாது, நான் இது மாதிரிலாம் பேசினதே கிடையாது, காசுலாம் கேட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி இவரு உருட்டினார். பிரஸ் மீட்ல இவர் உருட்டுன்னு உருட்டி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டூரிசம் ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, பர்சனலா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பல உண்மைகளை போட்டு உடைச்சிட்டாரு. புகைப்பட ஆதாரங்களோட பல உண்மைகளை போட்டு உடைச்சிட்டாரு. இந்த விசிகா எம்எல்ஏ பாலாஜியோடைய முகத்தை கீச்சு தொங்க விட்டாரு. அந்த முகத்தையே கீச்சு தொங்க விட்டாரு. இந்த ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு நெட்டிசன்கள் ஒரு பக்கம் போட்டு பொலான்னு புலகிறாங்க. இன்னொரு பக்கம் பாலிமர்காரன் என்ன பண்றான், இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு கலாச்சி தள்ளுறான். விசிகாவையும் விசிகா எம்எல்ஏ பாலாஜி அவரையும் போட்டு கலாச்சி தள்ளிட்டு இருக்கான். விடுற மாதிரியே இல்ல, தொடர்ந்து செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்கா. அடுத்த அப்டேட் என்ன, யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த விவகாரத்தை குறித்தான செய்திகளை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய நெட்டிசன்கள் அமைதியா இருப்பாங்களா? ஷர்மிளாவை சும்மா விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. போட்டு கலாய்கிறாங்க, கலாச்சி தள்ளுறாங்க. உங்களுக்காக ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ஸை கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம். தம்பி, ஹெலிகாப்டர் ஓட்ட லைசன்ஸ் இருக்கா? விசிகா எம்எல்ஏ பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார். என்ன சார் லைசன்ஸ் இருக்கா? ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. ஹெலிகாப்டர் என்ன டூ வீலரா? ஃபர்ஸ்ட் டூ வீலர் வாங்கிட்டு அப்புறம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க? நெல்லை செல்வின் அப்படின்றவர் நம்ம 2வது புருஷன் ஹெலிகாப்டருக்கு மாமூல் வாங்கி மாட்டின விஷயம் இந்த ஊபி, பீகார், ஒரிசா காரணங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பான்? ஏன்னா இந்த டாக்டர் ஷர்மிளா எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது தெரியுமா, பீகாரில் என்ன நடக்குது தெரியுமா, அங்கெல்லாம் நடக்காததா தமிழகத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை குறித்து கேள்வி கேட்டால் ஏன் அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி மீம்ஸை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுலேயும் அந்த கவுண்டமணி உருவத்தில் டாக்டர் ஷர்மிளாவை பார்க்கும்பொழுது உண்மையாலேயே அந்த கேரக்டராகவே இருக்காங்க. அந்த படத்தில் கவுண்டமணி எப்படி இருப்பாரோ என்னெல்லாம் பேசுவாரோ அதே மாதிரி தான் உண்மையாலேயே ரியல் லைஃப்பில் டாக்டர் ஷர்மிளாவும் இருக்காங்க. அடுத்து இதை பாருங்க, நல்ல வேலைடா மீனம்பாக்கம் உங்கள் தொகுதியில் வரல. உண்மைதான், ஒருவேளை ஒரு தொகுதியில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வர ஃப்ளைட்டுக்கெல்லாம் டோக்கனை போட்டு நல்லா காசு பார்த்துருப்பாரு. அடுத்து இதை பாருங்க, ஹெலிகாப்டர் டயரை துடைக்க கூட வக்கில்லாத சொறி பிடிச்ச மொன்ன நாயி உனக்கு ஹெலிகாப்டர் ஓட்டுறவன் கிட்ட வசூல் கேக்குதா, செருப்பு பிஞ்சிடும், டபுள் சிக்ஸ் டாபர் அப்படின்ற மாதிரி இவர் போட்டு வச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இதை பாருங்க, தம்பி வண்டியை ஓரம் கட்டு, அண்ணனுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டிட்டு வண்டி ஏடு, திருப்போரூர் விசிகா எம்எல்ஏ எஸ் பாலாஜி. நான் சொல்லலை, அதை அப்படியே மீம்ஸாவே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து இதை பாருங்க, ஹெலிகாப்டருக்கு எவனாச்சும் லைசன்ஸ் கேட்பானா? பிரகாஷ் ராஜ் மாமு நான் கேட்பேன், எனக்கு வேலையே வசூல் பண்ணுவது தான் விசிகா எம்எல்ஏ வசூல் ராஜா. இந்த மீமை நல்லா ஒத்து பாருங்களேன். எம்எல்ஏ பாலாஜி இருக்காரு, பக்கத்தில் டாக்டர் ஷர்மிளா இருக்காங்க, எப்படிலாம் யோசிச்சு மீம் போடுறாங்க பாருங்க. இப்போ இதை பாருங்க, தம்பி ஹெலிகாப்டர் ஓட்ட லைசன்ஸ் இருக்கா? இல்ல அண்ணன் கிட்ட ஒரு டோக்கனை போடு பேசிக்கலாம். ஷர்மிளா புருஷன் தடாலடி. நெக்ஸ்ட் இதை பாருங்க, இது செம்ம ஃபன்னியா இருக்கும். புஷ்பா புருஷன் யாரை மிரட்டி பணம் வாங்கினா உனக்கு என்ன? உன்னைய மிரட்டினா உன்கிட்ட பணம் கேட்டான், இல்ல அவன் மிரட்டினா அவன் கொடுக்குறான், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? தோழர் ஜெயரஞ்சன் சீற்றம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய நிலைமை
ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, கடன் சும்மா அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் நீ கட்ட போகிற, உங்ககிட்ட கேட்க போகிறான், உன் சட்டக்காரரை பிடிச்சி கொடுத்த கடனை திருப்பி கொடுறான் நான் கேட்க போகிறான், இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் பேசியிருந்தாரு. அந்த விஷயத்த இந்த விவாதத்தை கூட லிங்க் பண்ணி என்னமா போட்டிருக்காங்க பாருங்க. நல்ல வேலை இவங்க தொகுதியில் இஸ்ரோ வரல, ஒருவேளை இஸ்ரோ இருந்தது அங்கேயும் துண்டை போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு கேட்டு மிரட்டியிருப்பாங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. நாம அதை குறித்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற துறை மின்சாரத்துறை, தமிழகத்துடைய மின்சாரத்துறை. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கடுமையான நெருக்கடியை பல துறைகள் சந்திச்சிருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறைனா மின்சாரத்துறை தான். நம்முடைய மின்சாரத்துறை தனியார் நிறுவனத்துக்கிட்டே இருந்து அதிகப்படியான விலையை கொடுத்து மின்சாரம் வாங்குறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. அதாவது 1553 மெகாவாட் மின்சாரத்தை ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா 50 பைசாலிருந்து 9 ரூபா 50 பைசா வரைக்கும் வாங்குறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. இதனால தமிழக மக்களுக்கு சொமதான், பெரிய சொமதான். இந்த திட்டத்தினால பயனடைய போறது வணிகர்கள் தானே தவிர தமிழக மக்கள் கிடையாது. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷமே முடிய போகுது. இதுவரைக்கும் ஒரே ஒரு திட்டம் ஒன்னாச்சும் மக்களுக்காக, மக்கள் பயனடைகிற வகையில இவங்க ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரே ஒரு திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்களா? அதிகரித்து வரும் மின்சார தேவையை காரணம் காட்டி அதை காரணமாக சொல்லி தனியார் நிறுவனத்துக்கிட்டே இருந்து 1553 மெகாவாட் மின்சாரத்தை 8 ரூபா 50 பைசாலிருந்து 9 ரூபா 50 பைசா வரைக்கும் வாங்க போகிறாங்க. அதுவும் எப்போ தெரியுமா? பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும், கரெக்டாக அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் முடிகிற அந்த நாள் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா 50 பைசாலிருந்து 9 ரூபா 50 பைசா வரைக்கும் கொடுத்து மின்சாரத்தை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். நாங்கள் இந்த விலையில தான் மின்சாரத்தை வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய டான்ஜெட்கோ மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விலையை கொடுத்து இவ்வளோ மின்சாரத்தை பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எதை காட்டுது? திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துடைய மின்சார வாரியம் அதில் பாதாளத்தில் இருக்கிறதா காட்டுது. இவ்வளோ விலை கொடுத்து இவங்க மின்சாரத்தை வாங்கினா அந்த சுமையானது நேரடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தலையில தான் வந்து விழும். அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக அரசு, தமிழக அரசு தனியார் மின்சார வணிகர்களை நம்பி இருக்கிறது தமிழகத்துக்கு நல்லதே இல்லை. அரசுக்கு சொந்தமான மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான வழியை பார்க்காம ஏன் தனியார் நிறுவனத்தை நம்பி இவங்க இருக்கணும்? ஏன் அவங்க கிட்ட அதிகப்படியான விலையை கொடுத்து மின்சாரத்தை வாங்கணும்? அவசியம் எங்கிருந்து வந்தது? இப்படிதாங்க இதே ஃபார்மேட்ல தான் கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியே பண்ணிருக்கு. பல பொதுத்துறை இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இது மாதிரியான ஒரு ஃபார்மேட்டு தான். நம்முடைய மின்சாரத்துறை எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அதுவும் மார்க்கெட் ப்ரைஸை விட இந்த ப்ரைஸு ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது லாங் டேர்மும் கிடையாது. வெறும் பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் தான். ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். இந்த ஷார்ட் டேர்முக்கு ஏன் இவ்வளோ காசை செலவு பண்ணுறீங்க? இதனால் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடியானது துண்டு விழும். எல்லா காசும் அங்கே செலவழிக்கப்படும். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அதிகப்படியான விலைக்கு மின்சாரத்தை வாங்கிட்டே இருப்பாங்க. ஜென்ரலாக ஈவினிங் டைமில் தான் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக 6 மணிலேருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மின்சார உபயோகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி தான் இப்போ கூடுதலாக திமுக அரசு மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் நாங்கள் கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 4 மாதத்துக்கு மட்டும் இதை மாதிரி மின்சாரம் வாங்குறதுனால கிட்டத்தட்ட 3500 கோடியிலிருந்து 4000 கோடி வரைக்கும் செலவாகும். கிட்டத்தட்ட 70-80% அதிகப்படியான காசை கொடுத்து தான் இவங்க இதை மாதிரி மின்சாரத்தையே வாங்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. எவனாச்சும் மார்க்கெட் ப்ரைஸை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக விலை கொடுத்து அந்த பொருளை வாங்குவானா? யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம திமுக அரசு வாங்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் ஒரு யூனிட் மின்சாரம் வெறும் 3 ரூபா தான். ஆனால் இவங்க
ரூ. 8.50 இருந்து ரூ. 9.50 வரைக்கும் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. நாம ஓனா மின்சாரத்தை மேனுஃபேக்சர் பண்றோமா? இல்ல. அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாச்சும் எடுக்கிறோமா? இல்ல. அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிக்கிறோமா? இல்ல. தனியார் நிறுவனத்தை நம்பி தான் இருக்கோம். தனியார் நிறுவனத்தை நம்பி அதிகப்படியான விலையை கொடுத்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கம்பாரிசன் மட்டும் சொல்றேன். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மின்சார கொள்முதல்ல எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தாலே தெரியும் திமுக எந்த அளவு செலவு பண்ணியிருக்காங்க, கூடுதலான விலையை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது அப்பதான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். மார்ச் 31, 2020 அந்த கால நிலவரப்படி கிட்டத்தட்ட 47,145 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ மார்ச் 31, 2025 இப்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 75,960 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ 28,815 கோடி ரூபாய் அதிகமாயிருக்கு. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய மின்சாரத்துறை இருக்கு இல்லையா, இவங்க ஓனா எதையுமே மேனுஃபேக்சர் பண்ணாம தனியார் நிறுவனத்தை நம்பி மட்டுமே இருக்காங்க. அங்கிருந்து மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அந்த அளவானது அதிகமாயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் இந்த அளவு இருந்ததே கிடையாது. பட் இப்போ ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. ரொம்ப அதிகமான விலையை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம டாங்ஜெட்கோ இருக்கு இல்லையா, அவங்க வெளியிட்ட நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேட்டா படியே பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய மொத்த மின்சார தேவை இருக்கு இல்லையா, அந்த மொத்த மின்சார தேவையில வெறும் 16% மட்டும்தான் நாம உற்பத்தி பண்றோம். மிச்சம் எல்லாமே தனியார் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அதிகப்படியான விலையை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 80% நம்ம வெளியிலிருந்து தான் வாங்குறோம். தமிழகத்துக்கு எவ்வளவு மின்சார தேவை அப்படின்ற மாதிரி ஒரு அளவு இருக்கு. அதுல குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளாலே மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுக்கான திறன் நம்ம கிட்டே இருக்கு. பட் இவங்க என்ன பண்றாங்க, அது மாதிரிலாம் பண்றதே கிடையாது. வெளியிலிருந்து வாங்குறாங்க, கொள்முதல் பண்றாங்க. ஒரு காலத்துல நம்முடைய தமிழகம் மின்சார உற்பத்தியில முன்னணியில இருந்தாங்க. பட் இப்போ தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கொள்முதல் பண்றதுல முன்னணியில இருக்காங்க. திமுக 5 வருஷமா ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அந்த ஆட்சி அதிகாரமே இப்போ முடிய போகுது. இதுவரைக்கும் திமுக அரசின் கீழே நம்முடைய மின்சாரத்துறை 1 மெகாவாட் மின்சாரத்தை கூட உற்பத்தி பண்ணவே இல்லை. புதிய மின் திட்டங்கள் பெருசா இல்லவே இல்லை. உடன்குடியில 1320 மெகாவாட்டை நாம உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய திட்டங்களை சொல்லியிருந்தாங்க. ஏதாச்சும் செஞ்சாங்களா? இல்ல, செய்யவே இல்லை. தமிழகத்தால மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும், அந்த திறன் இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நிரந்தரமா நாம கொள்முதல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. தனியார் நிறுவனத்துக்கிட்ட அதிகப்படியான விலையை கொடுத்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்காங்க. மின்சாரத்துறையில மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த 4-5 ஆண்டுகளாக 45,000 கோடி மதிப்புள்ள கட்டணங்கள் உயர்ந்திருக்கு. மின்சார கட்டணமானது அந்த அளவு உயர்ந்திருக்கு. ஆனா அந்த அளவு மின்சாரத்துறையானது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கானா? இல்ல. தொடர்ந்து நஷ்டத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. கடன் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. 2022 இருந்து இப்போ வரைக்கும் 4 முறை மின்சார கட்டணமானது உயர்ந்திருக்கு. திமுக காரங்களா சொல்லுவாங்க, பாத்தீங்களா எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகப்படியான வருவாய் மின்சாரத்துறையில வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வருஷம் 35,000 கோடியிலிருந்து 45,000 கோடி வரைக்கும் நாம மின்சாரத்துறையில சம்பாதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சம்பாதிக்கிற காசு எங்க போச்சு? நாங்க இவ்வளோ சாதிச்சிட்டோம், இவ்வளோ சாதனைகளை நம்ம படைச்சிருக்கோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. ஆனா இப்போ வரைக்கும் டாங்ஜெட்கோ நஷ்டத்துல தானே போயிட்டு இருக்கு. மாநில உற்பத்தியில கவனத்தை செலுத்தாம ஏன் நீங்க கொள்முதல் பண்றதுல கவனத்தை செலுத்துறீங்க? வெளியிலிருந்து கொள்முதல் பண்றதுல ஏன் நீங்க கவனத்தை செலுத்துறீங்க? நீங்க பண்ணக்கூடிய இந்த காரியத்தினால கடன் சுமையானது அதிகரிக்குது, அந்த வட்டியானது அதிகரிக்குது. நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் அது வட்டி கட்டுறதுக்கே போயிடுதே. நீங்க இதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக எங்க கை வைக்கிறீங்க? எங்க அடி வயித்துல கை வைக்கிறீங்க? இந்த கடன் சுமையானது நேரடியாக எங்க தலைமையில தான் வந்து விழுது. இத மாதிரி மின்சாரத்துறை நெருக்கடியை சந்திக்கிறது இயற்கையான விஷயமே கிடையாது. இது எல்லாத்தையுமே இவங்க திட்டம் போட்டு தான் செய்யறாங்க. இதெல்லாமே ப்ரீ பிளான்டா இவங்க பிளான் போட்டு தான் செய்யறாங்க. உடன்குடி திட்டம் போன்ற ஏகப்பட்ட திட்டங்கள் இவங்க சொல்லியிருந்தாலும் அந்த திட்டங்களை இவங்க செயல்படுத்தினாங்களா? இல்ல, செயல்படுத்துறதே இல்ல. தனியார் நிறுவனத்துக்கிட்டே இருந்து தான் மின்சாரத்தை வாங்குறாங்க. அதிகப்படியான விலையை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் மின்சார பற்றாக்குறை, மின்சார தேவை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏன் அவசரமா நீங்க கான்ட்ராக்டை போட்டு, குறுகிய காலத்துக்கு கான்ட்ராக்டை போட்டு அவ்வளோ கோடிகளை செலவு பண்ணி மின்சாரத்தை கொள்முதல் பண்றீங்க? இவங்க ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்து இது மாதிரி மின்சாரத்தை வாங்குறதெல்லாம் யார் தலையில வந்து விழும்? நம்ம தலையில தான். அந்த வட்டியெல்லாம் நாம தான் கட்டுற மாதிரி வரும். மின்சார கட்டண உயர்வுன்னு நீங்க செய்தியில பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் யாருங்க கட்டுறா? நாம தான் கட்டுறோம்.
தமிழக மக்கள் கிட்ட தமிழக மின்சார வாரியம் கூடுதலாக 45,000 கோடி வசூலிச்சிருக்கு. ஆனாலும் தமிழகத்துடைய மின்சாரத்துறை நஷ்டத்துல தான் இயங்குது. ஏன் டான்ஜெட்கோ அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு பொது நலனுக்காக செயல்படுதா இல்லனா தனியார் நிறுவனங்களுடைய நலனுக்காக செயல்படுதா? தமிழகத்துடைய மின்சாரத்துறையை இந்த திமுக என்ன பண்ணுது, அவங்களுடைய கூட்டாளிகள் லாபம் அடையணும், அவங்க அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிக்குது. இத மாதிரியான விஷயத்தை தான் இந்த திமுக திராவிட மாடலின் சாதனை, இதெல்லாம் நம்முடைய பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லிக்குது. இவங்க பண்ணக்கூடிய இந்த காரியத்தினால தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய சுமை தான் அதிகமாயிட்டே இருக்கு. பட் இங்கே சந்தோஷமா ஜாலியா இருக்கிறது யாருன்னா தனியார் நிறுவனங்கள். தனியார் நிறுவனங்கள்னு சொல்றதை விட திமுகவுடைய கூட்டாளிகள் அவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க. பயங்கரமா காசு பார்க்கறாங்க. திட்டம் போட்டு பற்றாக்குறையை உருவாக்குறாங்க. திட்டம் போட்டு கடன் சுமையை அதிகரிக்கிறாங்க. தமிழக அரசு துறை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நெருக்கடியும் இயற்கையா வர்றது கிடையாது. எல்லாமே செயற்கையானது. எல்லாமே இவங்க உருவாக்குறது. இவங்க வேணும்னே உருவாக்குறது.